தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூர் கிராமத்தில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் 9 பேர் கொண்ட ஜாதி வெறியர்களால் தாக்குதலுக்கு உட்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் தேவேந்திரகுல வீரர் சமூகத்தை சார்ந்த நபர்களின் உறவினர்கள் மற்றும் நெட்டூர் கிராம பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார் தளபதி வே. ஜான் பாண்டியன். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பு நடத்தி வருகிறார் தளபதி ஜான் பாண்டியன். அதனுடைய காட்சிகள். நடந்த சம்பவத்தை பார்ப்பதற்காக இந்த கிராம மக்களை பார்க்க வந்திருக்கேன். அனைவருமே தேவேந்திரகுல வேளாளர்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இது 3 மாதத்துக்கு முன்பாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை. அதில் உள்ள விளைவு தான் இன்றைக்கி நேற்று நடந்த சம்பவம். இந்த ஊர் மக்களுடைய விசாரிக்கும் போது அவங்க சொன்ன கருத்து அது மாதிரி நேற்று சம்பவம் நடக்கும் பொழுது ஊர் மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. அவங்க கேட்டால் மொத்தமாக வந்திருக்கீங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லி சுபாஷ் சந்திர போஸ்னு ஒரு எஸ்ஐ இருக்காராம்ல, அவர் தான் சந்திரபோஸா சுபாஷ் சந்திர போஸ்னு ஒரு எஸ்ஐ கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன் சமாதான ஒப்பந்தம் வெட்டிட்டு. இந்த முழுமையான காரணம் காவல்துறையுடைய அஜாக்கிரதை தான் காரணம். இதான் உண்மையிலேயே அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் நடவடிக்கையோ 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த 2 சம்பவத்துக்கும் முடிச்சிருந்தாலும் அல்லது நேற்று நடந்த சம்பவத்துக்கு கம்ப்ளைண்ட் வாங்கியிருந்தாலும் நிச்சயமாக இந்த சம்பவம் நடந்திருக்காங்க. கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் தூர போட்டுட்டு சமாதானம் பேசுங்கன்னு சொல்லி அந்த எதிர்பார்ட்டிக்கிட்ட காசை வாங்கிட்டு செஞ்ச சந்திரபோஸ்னால நடந்த சம்பவம் தான் அந்த சம்பவம். இதுதான் அந்த மக்களுடைய குறை. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் கண்ணால் பார்க்கல, அவங்க மக்கள் சொல்லுறாங்க. இப்போ நான் அவங்க எல்லாம் தனியாக கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறேன். கம்ப்ளைண்ட் எடுக்காங்களான்னு பார்ப்போம். அப்படி கம்ப்ளைண்ட் எடுத்து கொடுத்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போகிறாங்க. இதுதான் எடுப்பாங்க நம்புறேன், நம்பிக்கையோட போகிறேன். மக்கள் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க? கோரிக்கை வந்து அவளை வரை கைது பண்ணணும். உண்மையான அக்யூஸ்ட் எல்லாம் இல்லை. பிடிச்சவங்க உண்மையான அக்யூஸ்ட் இல்லை, எங்கிட்ட காட்டவே இல்லை, போட்டோ காட்டலங்கிறாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அது சம்பவம் பண்ண ஃபுட்டேஜ் இல்லை கிராமத்தில் இருக்கு. ஃபுட்டேஜை வந்து நேற்று நைட்டு 8 மணிக்கு வந்து போலீஸ் அதை எதுக்கு எடுத்து கொண்டு வைக்கிறாங்க? அது எதுக்கு இவங்ககிட்ட வந்து பிடிக்கிட்டு போறாங்க? ஃபுட்டேஜ் நீ உங்க பத்திரிகையில் கொடுக்கலாம்ல, அந்த ஃபுட்டேஜ் எங்க? ஏன் போலீஸ் அதை முன்னுக்கூட்டி வந்து அதெல்லாம் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு போற காரணம் என்ன? அப்போ ஒரு சைடா செயல்படுறாங்களா? என்ன காரணம் என்பது எனக்கு தெரியல. இதை உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறேன். இந்த ஆட்சி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வீணா இந்த மாதிரி ஒரு சில அதிகாரிகளால் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக நான் அவங்களெல்லாம் வன்மையா கண்டிக்கிறேன். அந்த 8 பேருமே 8 பேர் என்பது உண்மையான அக்யூஸ்டா என்பது இந்த மக்களுடைய சந்தேகம் இருக்கு. ஏன்னா இன்ன வரைக்கும் அந்த போட்டோவையும் காட்டல, இவங்க தான் அக்யூஸ்டா மக்கள்கிட்டையும் கேட்கல, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்ககிட்டையும் என்னன்னு கேட்கல, கம்ப்ளைண்ட்டையும் எடுக்கல. அப்புறம் எப்படி அக்யூஸ்ட் இவங்க தான் அவங்க பிக்ஸ் பண்ணி பேர் கூட போல எப்படி சொல்வீங்க? 8 பேரை கைது யாரு? அந்த பெர்சன் யாரு? அது போலீஸ் போடணும்ல, ஏன் போடல? அக்யூஸ்ட்னா இன்னார் மகன் இன்னார்னு போடணும்ல. சின்ன விஷயத்துக்குலாம் போடுறீங்க, இதை போடணும்ல, ஏன் போடல? அப்போ அந்த அக்யூஸ்ட் யாருன்னு கூட காட்டாம இவன் தான் அக்யூஸ்ட், இருந்தா அக்யூஸ்ட் 8 பேர் யாரு? கருப்பனா சுப்பனா யார் அவன்? அதை சொல்லணும்ல. செய்யக்கூடாத தவறு செஞ்சிருக்கான். காவல்துறையால அஜாக்கிரதை நடந்திருக்கு. 3 மாசத்துக்கு முன்னால இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதை கூப்பிட்டு சமாதானம் பேசுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. எஃப்ஐஆர் போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்கா இல்ல? திருமணம் நடந்த விழாவில் வந்து சாயங்காலம் வந்து அசிமா பேசி பக்கத்தில் இருக்கிற இந்த கிராமத்து பக்கத்தில் ரஸ்தால இருந்து 10 பேர், இங்க இருந்த ஒருத்தன் எல்லாம் சேர்ந்தான சம்பவம் பண்ணிருக்காங்க. யார் சம்பவம் நடக்குன்னு தெரியல. காலையில இருந்து போலீஸ் போட்டுக்கலாம்ல, ஏன் போலீஸ் வரல? போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த கிராமத்துக்கு இப்படி இன்சிடென்ட் நடந்திருக்குல்ல, ஏன் நடத்தல? அப்ப எல்லாமே நீங்க அஜாக்கிரதா இருப்பீங்க. கேட்டா இந்த மாதிரி தப்பா பேசுவீங்கன்னு சொல்லுவீங்களா? மக்கள் மீது வெறி கொண்டு கொலைவெறி தாக்கதோடு ஜாதி வேற மோட்டிவோடு செஞ்சிருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் சரியா அந்த நடவடிக்கை எடுக்கலங்கிறதா மக்களுடைய குற்றச்சாட்டு, என்னுடைய குற்றச்சாட்டு. இப்ப மாதிரி நடவடிக்கை எடுக்காங்களான்னு தெரியல. நான் கூட்டிட்டு போறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. எந்த காவல் நிலையத்துக்கு சார்? நம்ம ஆலங்குளம் போலீஸ் ஸ்டேஷன் தான். இது ஆலங்குளம் தானே? ஆலங்குளம் போலீஸ் ஸ்டேஷன். டிவிக்கே வந்ததுக்கு அப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகமா பாதிக்கப்படுதுன்னு சொல்லி பரவாயில்ல. இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. இப்பதானே டிவிக்கே வந்திருக்கு. அதை வச்சு நம்ம முடிவு எடுக்க முடியாது. நம்ம ஏற்கனவே நம்ம சொல்ல மாதிரி ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். உடனடியா சடனடியா அதை செய்ய நம்மளால சொல்ல முடியாது. அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால ஒரு கட்சி மேலேயோ ஒரு ஆட்சி மேலேயோ குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இன்சிடென்ட் வந்து இப்ப நடக்கல, 3 மாசம் நடந்திருக்கு. அந்த 3 மாசமா என்ன நடவடிக்கையை போலீஸ் எடுத்துச்சு? எங்களுடைய கேள்வி 3 மாசமா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கம்ப்ளைண்ட் தூக்கி தூர போட்டாங்க. இதான் நடந்திருக்கு. அதனுடைய எதிர்வழி தான் நேற்று நடந்தது. தென் மாவட்டங்களில் தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறுது. 2 நாளைக்கு முன்னாடி இப்படி பார்த்தீங்கன்னா அப்பாஸ் மூலத்தில் கூட இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். இது என்னதான் செய்யணும்? இப்படிதான் கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்படுத்துறது அவங்க யூனிவலாக திருந்தணும்.
காவல்துறை வந்து அசால்ட்னஸ் ஜாஸ்தி. புதிய ஆட்சி வந்துச்சுன்னா பேரை கலங்க உரைக்கணும் கூட ஒரு சில அதிகாரி இருப்பாங்கல்ல, அது மாதிரிதான் இருக்குமோன்னு நினைக்கிறேன். அரசு மேல ஒரு களங்கம் ஏற்படும் நோக்கில் ஒரு சில அதிகாரிகள் செயல்படுறாங்களோ என்று எனக்கு சந்தேகம் இருக்கு. காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு, அதனால நடவடிக்கை எடுக்க முடியல. புரியல. காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு, கை கட்டிப்பட்ட விலங்கு பட்ட கட்டி வச்சிருக்கு. அப்ப சட்டம் எதுக்கு படிச்சுட்டு வந்திருக்காங்க? எதுக்கு சட்டத்தை படிச்சுட்டு வந்தாங்க? அப்ப வீட்டுல போய் இருக்க சொல்லுங்க, எல்லாம் விவசாயம் பார்க்க சொல்லுங்க. சட்டத்தை யாரெல்லாம் கையில யாரும் கட்டியும் போடல, காலையும் கட்டி போடல. இவங்க சரியா செயலன்னு சொல்லுங்க. செயல்பாடு சரியில்லை, அதுக்கு அன்பிட்டு லாய்க்கில்லாதவங்களும் அதிகாரியா இருக்கான்னு அர்த்தம். அதான் உண்மை. 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதையா நடவடிக்கை எடுக்கல? சமாதானம் பேசி முடிச்சுக்க. உங்களை யார் சமாதானம் பண்ணதுக்கு அவங்களை வச்சு ஸ்டேஷன்ல அது கிராமத்தில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தான் வேலை இல்லை. அந்த அதனுடைய எதிர்வழி தான் நேற்று வந்து சம்பவம். இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த பகுதியில் எந்த பகுதியிலும் நடக்காம காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து மக்களை காப்பாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.